வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். இது வந்து எங்கள் சின்னம்மா சின்ன பிள்ளை வந்து குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருக்கா. லீவுக்கு வந்தா சமைச்சிட்டு இருக்கேன் வந்து நின்றுட்டு, அம்மா நீ சமைக்க வேண்டாம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் இடையிலேயே பசிக்குதுமா சமைச்சிட்டியா அப்படின்னுட்டு கேட்குறா. அவள் வந்துட்டா அப்படின்னா நம்ம வந்து உட்காந்துடணும், வேலை செய்யக்கூடாது. ஹாய்ங்க, வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். வாங்க சமைச்சுக்கிட்டே பேசலாம், இல்ல பேசிக்கிட்டே சமைக்கலாம். இன்னைக்கு நான் என்ன சமையல் பண்ண போறேன், என்ன குழம்பு வைக்க போறேன், என்ன சைட் டிஷ் பண்ண போறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் சொல்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாம்பார் தான் வைக்க போறேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சுண்டைக்காய் வறுவல். ஏன்னா என்னுடைய சின்ன பொண்ணு வந்திருக்கா, ஒரு 3 days லீவுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால அவளுக்கு சுண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும், பலாமூஸ் ரொம்ப பிடிக்கும். பலாமூஸ் எல்லாம் இருக்கு, அது நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு சுண்டைக்காய் வறுவல் பண்ணி வாழைக்காய் வறுவல் பண்ணலான்னு இருக்கேன். அதோட உப்புல போட்ட மாங்காய் இதெல்லாம் பண்ணணும். இனிமேதான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம சமைப்போம். வாங்க எப்படி இந்த சமையலாம் நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள பாருங்க. ஓகே, சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் எப்பொழுதுமே வடிக்கிறது தான், குக்கரில் வைக்க மாட்டேன். பருப்பு குக்கரில் வேக போடுறேன். பருப்பு வேக போடும்போது எப்பொழுதுமே 2 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, முக்கியமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, சேர்க்காம இருந்துடாதீங்க. நான் எப்பொழுதுமே அரிசி கழுவுன தண்ணியில் தான் சாம்பாரோ எந்த குழம்பா இருந்தாலுமே வைப்பேன். பட்டு இன்னைக்கு வந்து நான் மறந்துட்டேன், கையின் தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா மேல அப்படியே பொங்கி இது வழியா உங்களுக்கு வரும் இல்லையா, இது வழியா அப்படியே ஊத்தும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பு ஒன்று சொல்றேன், பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சமா நெய் இல்லை எண்ணெய் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்படி அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்க மூடி போட்டீங்க அப்படின்னா இந்த பருப்பு வந்து பொங்கி ஊத்தாதுங்க. கரெக்டான பதத்துல நல்லா சூப்பரா நல்லா வெந்து வரும். நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு நெய்யும் அதுல போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். சரியா? இப்போ மாங்காய் ரெடி பண்ணிட்டேன். மாங்காய் உப்புல போட்டு வச்சிருக்கேன். அதாவது உப்பில் இட்டதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு, இது எப்பொழுதுமே இனிமேல் எங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்குங்க. ஏன்னா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சா, கண்டிப்பாக மாங்காய் இல்லாத சாப்பாடு எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. குழம்புல போட்டால் மட்டும்தான் மாங்காய் பிடிக்காது அவங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு. இது மாதிரி உப்புல போட்டது ஊறுகாய் இதெல்லாம் பண்ணுனா சும்மாவே பச்சையாகவே வெட்டி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, வாழைக்காய் கழுவும் போது எப்பொழுதுமே மோர் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு வழவழப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்காது. அதனால வாழைக்காய் அரிஞ்சோம் அப்படின்னாலே கொஞ்சமாக மோர் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதில் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னாலே கருத்தும் போகாது, அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ விசில் வருது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொங்கி வரல. தேங்காய் சோம்பு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து சுண்டைக்காய்க்கு பாதி போட்டுக்கிட்டு வாழைக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் நிறையாவே நான் போட்டு வச்சிருக்கேன். சுண்டைக்காய்க்கு பாதி போட்டுருவோம். கொஞ்சமா உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம்,
சுண்டைக்காய் வறுவலுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சுண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்புலாம் மட்டும் தாளிக்கவே இல்லை. அப்படியே எண்ணெயை ஊற்றி அதில் அப்படியே சேர்த்துடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டைக்காவை ஃபைனலாக காமிக்கிறேன். அது எல்லாம் வறுத்து முடிச்ச பிறகு காமிக்கிறேன். அப்படியே தண்ணியெல்லாம் வச்சு நல்ல செமையாக இருக்கும். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது அப்படியே சுண்டி வந்துடும். பார்க்குறதுக்கு குழம்பு மாதிரி இருக்குமே விட்டு நல்லா சுண்டி வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதுமே சாம்பார் எப்படி வைப்பேன் அப்படின்னா, இது மாதிரி பருப்பு வேக போட்டிருக்கேன் இல்லையா, அதோடய நான் எல்லாத்தையும் சேர்த்து வேக போட மாட்டேன் காய்கறி எல்லாம். இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் அதாவது 90% பருப்பை எடுத்துருவேன். இதை லாஸ்ட்டில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். 90% எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சோண்டு ஒரு 10% அளவுக்கு பருப்பு அதில் வச்சு அதில் காய்கறி வெங்காயம் தக்காளி சேர்த்து வேகப்பட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக அதாவது புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த எடுத்து வச்ச பருப்பை கடைஞ்சி ஊற்றுனீங்க அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அந்த பருப்பு நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். முன்னாடியிலேயே நம்ம பருப்போடையே சேர்த்து எல்லா காயும் எல்லா பருப்போடையும் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப குழன்னு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. லாஸ்ட்டில் நம்ம வந்து இந்த புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் தாளிக்கிற டைமில் எடுத்து வச்ச பருப்பை கடைஞ்சி அதில் ஊற்றணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும் சாம்பார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுமாரி பாருங்களேன், சுண்டைக்காயும் வந்து ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு. இந்த வெயில் டைமில் கிச்சனில் நின்று நமக்கு சமைச்சு நம்ம சாப்பிடணுமான்னு தோணுது. அப்படி ஒரு சாப்பாடு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. முடியல, அப்படியே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. எப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் காற்று வர்றதா கொல்ல பக்கம் தான், பக்கத்தில் தான் இருந்தாலுமே அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குது. அப்படியே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது. சுண்டைக்காய் வறுவல் பண்ணிட்டேன், உப்புல போட்டு மாங்காய் வச்சுட்டேன், சாதம் வச்சுட்டேன். இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அவ்வளோதான், தயிர், வேறு ஒன்றும் கிடையாது. இது பத்தாதா என்ன, இதுவே ஹெவி தான் இப்போ இன்றைக்கி மத்தியானத்துக்கு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்றேன். கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொரியாண்டர் லீவ்ஸு, அது வந்துப்பா எல்லாத்துக்குமே போட்டுறாங்கப்பா. இப்போ ஒரு சமையல்னு ஆரம்பித்தா அனைத்துலேயுமே கொத்தமல்லி இல்லாத சாப்பாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொத்தமல்லியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கொத்தமல்லியே கிச்சன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு அதை நான் க்ளீன் பண்ணணும். கொத்தமல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டால் அந்த கொத்தமல்லிக்குன்ட்டு ஒரு இது இருக்குல்ல, ஃப்ளேவர் இருக்குல்ல, அது வந்து அது எதுக்கு போடணுமோ அதுக்கு தான் போடணும். எல்லாத்துக்கும் போட முடியுமா சொல்லுங்கள்? குருமாவில் போடலாம், சாம்பாரில் போடலாம், இட்லி சாம்பாரில் போடலாம், சட்னி அரைக்கலாம், துவையல் அரைக்கலாம். அதையே மீன் குழம்புக்கும் போடுறாங்க. இப்போ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறாங்க மேலே. அது அப்புறம் எப்படிங்க மீன் குழம்புனா மீன் குழம்பாக இருக்கணும். அது மேலே வந்து மல்லித்தலையை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். உருண்டை குழம்புல தூக்கி போடுறாங்க. உருண்டை குழம்புனா உருண்டை குழம்பு ஃப்ளேவர் இருக்கணும். அதை தவிர்த்து அது மேலே கொத்தமல்லியை போட்டால் அது செட் ஆகுமா? அதனால எதில் கொத்தமல்லி தலை போடணுமோ அதில் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான்ப்பா போடுவேன், மற்றவங்கள பற்றி இது இல்லை. ஆனால் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், என்ன இப்படி போடுறாங்களே அப்படின்னுட்டு. நல்லா வாழைக்காவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். இடையில எங்கள் சின்ன வேற வந்து என்னை வந்து வாமா வா நீ வந்து உட்காருன்னு வந்து கூப்பிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து வந்துட்டா அப்படின்னா ஆசையாக கேட்பா. அம்மா ஹாஸ்டல் காலேஜுக்கு போனால் அம்மா எனக்கு அந்த சாப்பாடு வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் நம்ம பிள்ளைக்கு செய்வோம் அப்படின்னு பார்த்தா நீ எதுவுமே செய்ய வேண்டாம், வா வந்து உட்காரு வா டிவி பார்க்கலாம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுமாரி கூப்பிட்டுட்டே இருக்கா. சத்தை இருடாத சமைச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பருப்பு நான் எப்படி ஊற்றின பாருங்க. இந்த டைமில் பருப்பை ஊற்றி தாளித்து கொட்டுவீங்க அப்படின்னா சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து மோர் மிளகாப்பா, 4 கிலோ மோர் மிளகா வாங்கி பாருங்கள் எப்படி கலக்கலான்ட்டு இருக்கு பாருங்கள். சவுண்டை பார்த்தீங்களா? நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுலேருந்து 2 எடுத்து இன்றைக்கி பொரிச்சிக்கலாம் அப்படின்னுட்டு தான் பொரிக்கிறேன். மோர் மிளகா பொரிக்கும் போது எண்ணெயை கம்மியாக வச்சு பொரிச்சு வைங்க.
அதோட இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, அந்த எண்ணெய் பொரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலேயே அதை அப்படியே ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த எண்ணெயிலேயே அப்படியே போட்டுடணும் பொரிச்சிட்டு. எண்ணெய் வந்து கம்மியாக வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. இது வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து நீர் விழாவிட்டுருக்கேன். நீர் விழாவிட்டு காக்காட்ட கொண்ட சாப்பாடு ஊற்றணும். மோர் மிளகா வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சாதம் சூடாக இருக்குது. இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்ட சாம்பார். வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், வாழைக்காய் ரோஸ்ட்டு. இது வந்து சுண்டைக்காய் வறுவல், உப்பில் போட்ட மாங்காய், மோர் மிளகா பொரிச்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு மதியானம் லஞ்சு இதுதான். இன்னைக்கு மதியானம் லஞ்சு இதுதாங்க. சாம்பார் வச்சு சுண்டைக்காய் வறுவல், வாழைக்காய் ரோஸ்ட்டு, உப்பில் போட்ட மாங்காய், மோர் மிளகா. இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு. இன்னைக்கு லஞ்சை நான் பண்ணிட்டே உங்கள்கிட்ட பேசிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே நிற்க முடியல, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. நான் உள்ள போயிட்டு அந்த ஃபேனில் போய் உட்கார்ந்தாதான் என்னால் இப்போ சாப்பிடக்கூட முடியாது என்னால். ஏன்னா இவ்வளோ ஒரு இதாக இருக்குது. வெயில் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ரொம்ப கடினமாக இருக்குது. அதுக்கு மேலே கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நான் சாப்பாடு வச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, சாப்பாடு வச்சுட்டு வந்து தான் நான் அதை நான் க்ளீன் பண்ணணும். அதுவும் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன், ஈவினிங் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். என்னால் இனிமேல் வந்து இதுக்குள்ளே வந்து நிற்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னோட சேனலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.